ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கோடை காலத்தில் வெயிலால் நம்ம சருமம் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்கள், சருமம் வறண்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும். இதே எண்ணெய் பசை அதிகமாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான எண்ணெய் பசையால் முகத்தில் பருக்கள் அதிகமாகி கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாம் அதிகமாகும். இதுக்காக அளவுக்கு அதிகமாக பணம் எதுவும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம சருமத்தை பளிச்சுன்னு வச்சுக்கலாம். தினசரி ஒரு துண்டு பப்பாளியை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நாம் ரொம்பவே ஆரோக்கியமாக வாழலாம். ஏன்னா பப்பாளி பழத்தில் மிக மிக குறைவான கலோரி தான் இருக்குது. ரெண்டாவது, மலச்சிக்கல் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். முகத்தில் பருக்கள், தலையில் பொடுகு இது எல்லாம் அதிகமாகும். பப்பாளி சாப்பிட்டா இதெல்லாம் சரியாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பல், எலும்பு இது எல்லாமே உறுதியாக இருக்கும். மாதவிடாய் கோளாறுகளை எல்லாம் சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி இதோட விதைகளை எப்போவுமே தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா கழுவிட்டு காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோற்றுக்கற்றாழையோட சதை பகுதியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி மஞ்சத்தூள் இல்லைன்னா சாதா மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 துண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா வெறும் பப்பாளியாக சேர்க்கும்போது அது முகத்தில் சூட்டை அதிகரிக்கும். இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்க்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் நைஸாக அரைக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இப்படி இருந்தால் தான் முகத்தில் போடும்போது அது நல்லா இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒரு பொருளுமே நம்ம சருமத்துக்கு பொலிவை தரக்கூடியது, சருமத்துக்கு ஈரப்பதத்தையும் தரக்கூடியது. வாழைப்பழம் சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சருமத்தில் இருக்க அந்த கருந்திட்டு, கரும்புள்ளியெல்லாம் நீக்கக்கூடியது. அதே மாதிரி சோற்றுக்கற்றாழையை சருமத்துக்கு பொலிவை தரக்கூடியது, ஈரப்பதத்தையும் தரக்கூடியது. இப்போது இது கூட 1 ஸ்பூன் நான் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஆரஞ்சு இருந்தால் அதோட பழச்சாறு கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் இருந்தால் கூட தாராளமாக 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. எப்போவுமே எந்த பேக் போடும்போதும் ஃபஸ்ட்டு முகத்தை நல்லா கழுவி அதோட அழுக்குகளை எல்லாம் எடுத்துட்டு நாம் பேக் போடும்போது முகம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ அது இருக்கட்டும். உங்ககிட்ட பப்பாளி பழத்தோல் இருந்துச்சுன்னா பப்பாளி பழத்தோலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தோல் இருந்துச்சுன்னா வாழைப்பழத்தை கூட நீங்கள் தாராளமாக அந்த தோலை எடுத்துக்கலாம். நான் இப்போ வாழைப்பழத்தோலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தோலில் கொஞ்சமாக நான் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைச்சர்க்கரை அதாவது ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் ஒன்று சேர்த்து நல்ல உங்கள் முகம், கழுத்து பகுதி, கைகள்லாம் வட்ட வடிவத்தில் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது முகத்தில் இருக்க அந்த அழுக்கு, இறந்த செல்கள் இது எல்லாமே நீங்கிரும். சருமம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போது 5 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பப்பாளி பழ கலவையை அப்படியே நம்மளோட முகம், கழுத்து, கைகளில் சும்மா சாதாரணமாக எப்பவும் போல் போட்டுருங்க. மசாஜ் எதுவும் பண்ண வேணாம். ஒரு 25லேருந்து 30 நிமிடம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் ஏற்கனவே வச்சுருந்தோம்ல பப்பாளி பழத்தோல், அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணோன்னா போதும். சருமம் ரொம்பவே மென்மையாக இருக்கும். வாழைப்பழத்தோல் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். குளிர்ந்த நீரால் கழுவியாச்சு. உண்மையிலேயே சருமம் ரொம்பவே மென்மையாகவும் பொலிவாகவும் நல்ல பளபளப்பாகவும் இருக்குது. இந்த கலவையை, பாக்கி இருக்கிற இந்த கலவையை அப்படியே ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 3 நாள் பயன்படுத்தலாம். அதே ஃப்ரீசரில் அதாவது ஐஸ் உரையிற இடத்துல வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் பப்பாளி பழத்தை கொண்டு போய் அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி போயிடும். இந்த மாதிரி அரைச்சி கூழாக்கி கொண்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு 15-20 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பப்பாளி இலை,
கொய்யா இலை இதை வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா, அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா முகத்தில் இருக்க அந்த அழுக்குகள், இறந்த செல்கள், அதே மாதிரி சரும துவாரங்களில் இருக்க அந்த அழுக்குகள்லாம் வெளியேறிடும், சருமமும் சுத்தமாகும். அதே மாதிரி பப்பாளி இலை, கொய்யா இலையை ஜுரத்துக்கும் கொதிக்க வச்சு கொடுக்கலாம். இதில் நாம் எந்த கெமிக்கலும் பயன்படுத்தலை, அதனால் இதை நாம் வெளியில் வச்சோன்னா கெட்டு போயிடும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்த முடியும். குழந்தைங்களுக்கு இதை தினமும் உடம்புல தேய்ச்சி நலுங்கு மாவு தேய்ச்சி கூட நீங்கள் குளிக்க ஊற்றலாம். சருமம் நல்லா பிரகாசமாக இருக்கும், நிறமும் அதிகரிக்கும். இது ஃப்ரீசரில் வச்சது. இதை மாதிரி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நிறைய பேர் சந்தேகம் கேட்கலாம், இது எடுத்து வெளியில் வச்சுட்டா திரும்ப கெட்டு போகாதான்னு. எடுத்து நீங்கள் சோப்பு மாதிரி பயன்படுத்திட்டு திரும்பவும் டப்பாக்குள்ளே வச்சு மூடி போட்டு ஃப்ரீசர்லையே டெய்லி வச்சுட்டிங்கன்னா தான் அப்படியே இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். இதை உடம்பு ஃபுல்லாக சோப்பு மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கூடவே நலுங்கு மாவு, அப்படி இல்லைன்னா பச்சைப்பயிர் மாவு, இல்லைன்னா கடலை மாவு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும், சரும நிறம் அதிகரிக்கும். அதே மாதிரி சருமத்தில் உள்ள அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும். முகத்தில் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் பசை இருக்குல்ல, அது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி வறண்ட சருமம் நல்ல ஈரப்பதத்தோட பொலிவாக பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும், நிறம் அதிகரிக்கிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். நீங்கள் வேணால் இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ரொம்ப ஈஸியான வழி ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னா, ஒன்று பப்பாளி பழத்தோல், அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தோலை தினசரி கொஞ்சம் பால் கூட சேர்த்து முகத்தில் வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவுனா சரும பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முக சுருக்கம் நீங்கி முகம் நல்ல பொலிவாக இருக்கும். அதே மாதிரி சருமத்தில் உள்ள அந்த பருக்கள், கரும்புள்ளி, தழும்பு, கருந்துட்டு இது எல்லாமே மறைஞ்சு சருமம் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். வறண்ட சருமம் நீங்கி சருமம் ரொம்பவே ஈரப்பதத்தோட நல்ல பொலிவாக இருக்கும். முகத்தில் உள்ள அந்த அதிகப்படியான எண்ணெய் பசையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சரும நிறம் அதிகரித்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பப்பாளி பழம் உள்ளுக்கு சாப்பிடும்போது அது ஆரோக்கியத்தை தரக்கூடியது, வெளிப்பூச்சா பயன்படுத்தும் போது அது அழகாக தரக்கூடியது. இது சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, சருமத்துக்கு நல்ல நிறத்தையும் பளபளப்பையும் அதிகரிக்கக்கூடியது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.